நம்ம டீச்சர் அம்மா பொண்ணு இல்ல? செல்ஃப் சூசைட். சாரு நில்லு. அம்மனி அம்மனி குதியாதீங்க. குதிக்காதே. சாவறதுக்கு முன்னாடியே உணவு வைத்து இருக்கீங்க. அம்மனி நைட்ல வீட்ல தூங்குறது விட்டு ஏன் இங்க ஜம்ப் பண்றீங்க? தூங்குனா ப்ராப்ளம் சால்வா? இப்போ நான் 12th ஃபெயில். 12th ஃபெயில்னா காலேஜ் போக முடியாது. காலேஜ் போலனா வேலை கிடைக்காது. நான் மக்குன்னு சொல்லி என்னை யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் நான் வீட்டில் உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். டிவியே பார்த்துட்டு இருந்தா எங்க அம்மா டிவி ரிமோட்டை உடைப்பாங்க, எங்க அப்பா டிவியே உடைச்சிருவாரு. என் லைஃபே பூண்டு. என்னங்க நான் கூட பிளஸ் 2ல மேக்ஸ்ல ஃபெயிலுங்க. அதுக்காக இப்ப சவுதி அரேபியா போகாம எங்க இருக்கேன்? இது பாருங்க. நான் கூட ஸ்கூல்ல சரிங்க. இந்த ஆட்டுக்கு தலை சீவிட்டு பாஸ் ஆனீங்க அதானுங்க. முதல்ல அம்மனி சொல்றது கேளுங்க. நான் சாதாரண 12th ஃபெயில் இல்ல. 5 சப்ஜெக்ட்ல 4 அவுட். வெறும் தமிழ்ல மட்டும்தான் பாஸ், அதுவும் 43%. இது என் தேர்ட் அட்டெம்ப்ட். தேர்ட் அட்டெம்ப்டா? நீங்க நார்த் இந்தியன்ஸா? நான் தத்தின்னு தானே நீ என்ன நார்த் இந்தியன் நினைச்சேன். இல்லம்மா, நீ பார்க்க மைதா மாவு மாதிரி இருக்கல்ல, அதான் கேக்குறேன். மை நேம் இஸ் சுரா. மை நேம் இஸ் சரஸ்வதி. எனக்கு ஏன் சரஸ்வதின்னு பேர் வச்சாங்க? ஸ்கூல்ல, வீட்ல, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன கிண்டல் அடிக்கிறாங்க. சரோ ஸ்டூபிட்னு. நானா எங்க அம்மா அப்பாவை டீச்சர் ஆகணும்னு வளர்த்தேன். அவங்க தானே என்ன பெத்தாங்க. இப்போ பாதியார் பொண்ணு மக்குன்னு புலம்புனா நாங்க வேணா உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டுங்களா? ஐயோ, இப்போ நான் வீட்டுக்கு போனா அம்மா என்ன கொன்னுடுவாங்க. அதுக்கு பதில் நானே சூசைட்னு சாப்பிட்டியா? ரிசல்ட் வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்ல. அதான் பிரச்சனையே. சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். வா உட்கார். சாப்பிட்டா சூசைட் சரியாயிடுங்களா? இந்த ஆள் மட்டும் ஆர்மில இருந்தா பாகிஸ்தான் ஆளுங்க பிரியாணி போட்டே ஜெயிச்சிருவாங்க. எனக்கு ஒன்று புரியலைங்க. 3 வாட்டி ஃபெயில்ன்றீங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, இன்னும் ஸ்கூல்லையா இருக்கீங்க? இல்ல எல்லாம் பிரைவேட் தான். ஆனா 14 வருஷம் அந்த ஸ்கூல்ல தானே படிச்சேன். அப்ப நான் ஃபெயில் ஆனதுக்கு அவங்களும் தானே பொறுப்பு. யூனிஃபார்ம் போட்டா ஸ்கூல் தான் என்ன கொன்னுடுச்சு, ஸ்கூல் தான் என்ன கொன்னுடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல ஐடியா தான். ஆனா எதுக்கு ரெயின் கோட் போட்டிருக்கீங்க? மழை பெஞ்சா நான் நனைஞ்சிடுவேன்ல. கூவத்துல குச்சி சாவ போறீங்க, கொஞ்சம் நஞ்சா என்ன போகுதுங்க? கரெக்ட் இல்ல? இதுக்குதான் என்ன எல்லாரும் மக்குன்னு சொல்லுவாங்க. என்னதான் மக்குன்னு இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கதான் செய்யும். இப்போ 7Gல ரவிகிருஷ்ணா கூட ஒரு பைக்கை பிரிச்சு அசம்பிள் பண்ணல, அதே மாதிரி உனக்குள்ள கூட ஏதாவது ஒரு திறமை இருக்கதான் செய்யும். இல்ல, சல்லடை போட்டு சொல்லிச்சாச்சு, ஒண்ணுமே இல்ல. ஏனுங்க நீங்க வேணா இவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணலாங்களே. உங்களுக்கு ஆடு மாடு பசு எல்லாம் பிடிக்குங்களா? சிக்கன் சூப், கீமா பரோட்டா 3, அப்புறம் ஒரு சில்லி பீஃப். சரி, அனிமல்ஸ் பிடிக்கும், ஆனா உயிரோடு இல்லைங்க. பரவாயில்லைங்க. சோஷியல் சர்வீஸ், அதுக்கு படிப்பறிவு தேவையில்லையே. சோஷியல் சர்வீஸ் நல்ல ஐடியா தான். ஆனா இங்க கூட பாரு, யாரை பார்த்தாலும் கடுப்பா இல்ல. எனக்கு எதுவுமே பிடிக்கல. அண்ணே வெறுப்பா இருக்கு. இதுக்குதான் ஜாலியா சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். சீ, எப்ப பாரு நான் சூசைட் சூசைட் தவிர உனக்கு வேற எதுவும் பிடிக்காதா? ஒண்ணுமே பண்ண பிடிக்காதா? ஒரு கட்டிங் சாப்பிட கூட பிடிக்காது? ஒண்ணு மட்டும் ஜாலியா இருக்கும். விஜய் டிவில தமிழ்ல ஜாக்கி சான் படம் போட்டா பாத்துக்கிட்டே இருக்கலாம். செம வைட், செம காமெடி. ஜாக்கி சான் படம் தமிழ்லையா? அத பார்த்து நான் ஜாக்கி சான் வீட்ல கத்தி தொடைக்க போறேன். சரிங்க. இந்த பாரமணி, உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், எங்களுக்கு ஒரே பிரச்சனை தான். இனி நைட் உள்ள சரகடியும். அதனால உன்னை வீட்ல டிராப் பண்ணிட்டு நாங்க ஐயோ, அது மட்டும் வேணாம்.
என்ன ஆளை விட்டா போதும். முடிஞ்சா என்ன நேப்பியர் பிரிட்ஜில் ட்ராப் பண்ணிடுங்க. சரோமா, நீ போய் காரில் உட்காரு, நாங்கள் பில்லை கட்டிட்டு வந்துடுறோம். ஏய், ஏன் இப்படி பேசுகிற? இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள தனியாக விடக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். என்ன சொல்ல வரீங்க? இந்த பொண்ணோட நம்ம சுத்தின எக்ஸ்ட்ரா டேஞ்சருங்க. ஏய், சொன்ன பாத்தீங்களா? சுரா, பார்த்து. என்னாச்சு? சரோ! ஏய், ஏன் கத்துற? ஏறு. பொண்ணுங்கிட்ட என்ன பண்றீங்க? சுரா, ஏன்டா பொண்ணுங்கடா? உட்காரு உட்காரு. நாட் பேட். நல்லா இருக்கே. மம்மியா? சீக்கிரம் வாங்க, தெகத்தி பண்ணு போட்டிருக்க போறாங்க. போலாமா? ஆண்டி ஹாய். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என் பேர் சிவா. இப்ப என்ன அதுக்கு? என்ன பண்ற? ரிசர்ச். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் புக் படிக்க சொல்லியிருக்கேன். ஏய், இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் முதல்ல உன்னை பார்க்கும்போது ரோட்டில் குடிச்சிட்டு விளையாட போட பொண்ணை போட்டு நீ சம்மடி அடிச்சு தெரியுமா? அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருந்து. எல்லாரும் எனக்கு என்னன்னு ஒதுங்கி போகும்போது ஒரு பையனுக்காக போராடின உன்னோட நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஐ திங்க் யூ ஆர் வண்டர்ஃபுல். என்ன சொல்ல வரீங்க? எல்லாத்துக்கும் மேலே உன்னை பார்த்ததுமே பெல் அடிச்சுது, பளிச்சுன்னு லைட்டு கூட எரிஞ்சுது. நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லி தொலைங்க. ஐ திங்க் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன சொல்ற? ஒன்னு பண்ணு, ஊரை குட்டி மைக் போட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லு, அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப எடுத்த காலி பண்ணு. அப்ப இதுதான் உன் முடிவா? ஆமா ஆமா ஆமா. Hello, hello. Mic testing 1 2 3. Hello, mic testing 3 2 1. Can you hear me? Can everyone hear me? நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்ன்றேன், ஆனா நீ ஊரை கூட்டி மைக் போட்டு சொல்லணும்னு சொன்னேன். உன் ஆசை என்னால் தட்ட முடியல, அதனால தான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றத இப்பயாவது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால் சொல்ல முடியல, அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜ்க்காக தெரியட்டுமே பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன். ரெடி? பின்னாடி கியூல நிக்கிறவங்க அசிங்கமா திட்டினா கூட அதை பத்தி நான் கொஞ்சம் கூட நேரப்பா பேசுவேன். எவ்வளவு பேர் நிக்கிறான். ஹலோ, நீதான் முக்கியம். நான் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்றேன். எடுத்து பார்த்து வந்துடுறேன். எங்க இங்க இருக்க பொண்ணுங்களா இப்படி தான் சொல்லி அனுப்புவீங்களா? எவ்வளோ பெரிய கியூ பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகுதுங்க. நான் டைரெக்டாக சொல்லிடுங்க, ஐ லவ் யூங்க. நான் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க ப்ளீஸ். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு ஏன் பின்னாடி வராதீங்க. என்ன ஏங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு உங்களை மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையுமே பிடிக்காது. அதான் ஏங்க? பிடிக்காதுன்னா பிடிக்காது, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. புரியுதா? சத்தியமா புரியலங்க. நீங்க புரிஞ்சுக்கவே வேண்டாம், ஆளை விடுங்க.
எல்லாரும் முன்னாடி சொல்லு, அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப எடுத்த காலி பண்ணு. எனக்கு உங்களை மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையுமே பிடிக்காது. மச்சான் இனிமே அந்த மவுண்ட் ரோட் பப்புக்கே போக கூடாதுடா. நேத்திக்கு ட்ரை பண்ண கரெக்டா புடிச்சிட்டாங்க அண்டர் ஏஜ்னு. பேசுதார் படிக்கிற வயசுல என்ன பப் கிளப்னு போகும்போது யாரா பெரியவங்க கூட்டு போக கூடாது. காலையே வந்து வாடா வாடா நவரு ஏய் தொரடா டேய் அடிச்சு வாய்க்கெல்லாம் குழப்பிடுவேன். ஏய் வாடா டேய் சைடிஸ் வேற சொல்லணும்டா. டேய் பீர் வானடா. ஒரு பாட்டில் பீர் குடிச்சா 2 பாட்டில் ஒண்ணுக்கு வருது. அப்ப 2 பாட்டில் ஒண்ணு கூடி பீர் வரதாலும் அது சரி. சீக்கிரம் பா, நல்ல சில்லுன்னு இருக்கணும். வர சரக்குல போதையில ஜாக்கிரதையா சொல்லிட்டேன். டேய் நக்குல் இன்னும் கொஞ்சம் நாளா குஸ்ட் பயங்கரமா டான்ஸ் ஆறியாமே நீ. ஏய் பாட்டு அப்படிற நான்லாம் ஆஃபஸ்ட் அசையாம இருப்பேன் தெரியுமா? ஏய் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுடா. யாரா சொன்னாதான் தெரியும் உனக்கு, பாத்துக்கோ. ஏய் சீக்கிரம் போகலாம்டா. போடு போடு சேர் போடு சேர். சேர் எடுத்து ஏய் போடு. தண்ணி போயிட்டு எடுத்துடா. ஏய் வாட்டர் பாய் சீர் எடுத்துறேன். காலையில இருந்து வேலை செய்யறேன் பத்தியா. என்ன மச்சான் லவ் பண்றியா? ஏன்டா இவ்வளோலாம் நடந்துருக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன மாமா மரியாதை? மச்சி அவளுக்கு ஆம்பளைகளை கண்டது தானே பிடிக்காது. கவலையை விடு. நேராக பாம்பே போய் ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு நாம் எல்லாரும் பொம்பளைலாம் மாறிடுவோம். டேய் இவனுக்கு குவார்டர் பீருக்கு மேலே வாங்கி கொடுக்காதுன்னு சொன்ன கேட்டியா? ஒரு ஃபுல் பீரை வாங்கி கொடுத்து அதில் ஆஃபை குடிச்சிட்டு ஆப்ரேஷனை பற்றி பேசினுக்குது பண்ணாடு. மோடியை மோண்டி பார்த்துட்டு வளர மாப்பிள்ள விடு. ஆசிக் வரண்ணே. எவ்வளோ ஆச்சு? 84 ரூபாய்ச்சுண்ணே. அப்பா சரிண்ணா. 4 இந்த மைண்ட் 8 இந்த ஹேண்டு ஓகே. ஏய் மொத்தம் 434 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். உருப்படியாக இருந்தால் ஆயிரம் தான் கொடுங்க. எல்லாம் வாங்கி கொடுத்த வாயில் கை விட்டு மாந்தி ஏற்றிட்டு குடிச்சிட்டு போயினே எனக்கு. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு பெர்னாட் சார் யார் ஜானகி சார் அவர் சொல்லியிருக்கிறாரு. உன் காதலியின் தோழியை பற்றி சொல், உன் காதலியை பற்றி நான் சொல்கிறேன். சொல்லு மச்சி சொல். அவன் ஃப்ரெண்டு பேர் ஷீலா மச்சி. ஷீலா. நாளைக்கே போகிறோம் அந்த ஷீலாவை மீட் பண்ணுறோம். உன் காதலியை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக அவர்கிட்டேருந்து பீராண்டிக்கிட்டு வர. என்னடா ஐடியா கேட்டுகிட்டே இருந்தால் திடீர்னு ஆளை காணும். ஒருவேளை எஸ்கேப் ஆகி இவனையும் காண்டா 2 பேரும் ஓட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட பசங்க இவனுங்களோட நீ சேராத. தயவுசெய்து பில்லு பே. என்ன அது 3 பேர் தான் அதுக்குள்ளே சிலிண்டர் போட்டானுங்க. என்னோட உனக்கு தான் நல்லா இருக்கு. ஓ அதை வச்சு பில்லு பே பண்ணு. மீதி இருந்தால் அதில் ஒரு ஆஃப் பாயில் வேணுமாடா. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் ஆண்டவர் சன்னிதானத்துல நின்று பிரியாவை பத்தி கேட்கறதுனால நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாழ்க்கையில சில விஷயங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் பிரியா. அவளுக்கு ஒரு 3 வயசு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் பயங்கர காய்ச்சல். அவசர அவசரமா அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடினாங்க. அவங்க போனது ஒரு ஆம்பளை டாக்டர் கிட்ட. அவ எவ்வளவோ கத்தியும் கதறியும் சொல்ல சொல்ல கேட்காம அவளுக்கு ஊசி போட்டிருக்காரு அந்த ஆம்பளை டாக்டர். அந்த நொடியில தான் அவளுக்கு ஆம்பளைங்க மேல ஒரு சின்ன வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அவ ஆண்களை வெறுத்தாலும் மத்த விஷயங்கள்ல ரொம்ப நார்மலா தான் இருந்தா. சுமாரா படிப்பா, எல்லா கிளாஸையும் கட்டடிப்பா. ஆனா எக்ஸாம்னு வந்தா
மாட்டிக்காம பிட்டடிச்சாவது பாஸ் பண்ணிடுவா. எஸ்டி சூர்யா, டி ராஜேந்தர் படங்கள்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக்ல டிக்கெட் வாங்கியாவது முதல் நாள் முதல் ஷோ போய் பாப்பா. இது எல்லாத்தையும் விட அவளுக்கு பரதநாட்டியம்னா உசுரு. 6 வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கா. சாகரத்துக்குள்ளேயாவது அரங்கேற்றம் பண்ணிடணுங்கிறது தான் அவளோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு சாவே கிடையாதா? நீங்க சொல்லுங்க மேடம். அவ ஒரு விஷயத்தை வெறுக்க ஆரம்பிச்சா அவ மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டம். பொதுவா ஆண்கள்னாவே நம்பிக்கையானவங்க இல்லைங்கிறது அவளோட எண்ணம். அதை நீங்க எப்படி மாத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை நீங்க பார்க்க தானே போறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆமாம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. எதுக்கு? சும்மா சொல்லுங்க, சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன மாமா, இவனுக்கு என்ன விளையாட்டா இருக்குதா? ஒரே ராத்திரியில் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியா? என்னடா நான்லாம் ஒரே நைட்டில் பாத்தியா, வரக்கூடாது நேரத்தில் காக்கா வருதுன்னா நீ நினைக்கூடாது எதே நினச்சிருக்கிற. ஒழுங்கா திண்டா பரதேசி. டேய், நல்லா தானே சாப்பிட்ற, அப்புறம் ஏன் மூஞ்சியை சோகமா வச்சிட்டு இருக்க? இப்ப என்ன, உனக்கு பரதம் தானே கத்துக்கணும்? என்கிட்ட ஒரு மேட்டர் இருக்கு, வா வா சொல்றேன். போதும் சாப்பிட்டது. ஐ டேய், பில்ல பே பண்ணிட்டு வா. அண்ணே, ஒரு சின்ன மேட்ரு. டேஸ்ட்டாக பிரியாணி பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவீங்களா? சொல்லி குத்தா ஏன் எதுலயே வந்து கடையை போட்டுக்கின்னு கல்லா கட்டுவேன், மூஞ்சி கிஞ்சிலாம் கீச்சுவேன். போடா. வீங்கி போன போண்டா மாதிரி இருக்குது, மூஞ்சி கிழிப்பாரு. ஏன் நீ சொல்லனா எங்க ஊர்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையா? இப்ப போயா போயா. கைவசம் ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன், போடுறேன். பரதநாட்டியத்தை பத்தி நீ ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். நீ தானே என் ஃப்ரெண்டு. தேங்க்ஸ்டா. எப்படி பாருங்க பாருங்க பாருங்க. என்னோட சீரியஸ்னஸே உங்களுக்கு தெரியாதுடா. பரதம் எப்படி கற்றுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கிளம்புங்க. ஓகே, அவன் ஃபிகர் அவன் ஃபீலிங், நமக்கு என்ன போச்சு? வா நாம போய் படுப்போம். ஓகே. அப்பாடா, தூங்க போகிறாங்க. நம்ம மேட்ரு எடுக்க வேண்டியதான். பாசுமதி அரிசி 10 கிலோ. நான் இங்கே இருக்க, உள்ள ஏதான ஆபத்துனா குரல் கொடு. நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா? அதான் 1 2 அதேதான் 1 2 டங் டங் டன் டன். அதான் முக்கியம். சரி மச்சான். ஓகே, ப்ளே ஃபார் மீ டா. யா ப்ளீஸ். தேங்க்ஸ் டா. பி கேர்ஃபுல். Hello and welcome. We had lots of calls. Helping you live a healthier life. ஒரு நிமிஷம் அஞ்சலி, நான் சொல்கிறத கேளு. அஞ்சலி, நீ மட்டும் என் காதலை ஏற்றுக்கிட்டா நான் 7 ஜென்மத்தின் குரங்காவே பிறந்து என் லைஃப் ஃபுல்லாக உனக்கு பெயின் பார்க்குறதே கடமையாக செய்வேன். உன்னோட அழகான லிப்ஸை பார்க்கும் போதெல்லாம் எனக்கே கிஸ் கொடுக்கணும்னு தோணும். ஆனால் நான் உன்னை கிஸ் பண்ணி நீ என்னை போடா குரங்குன்னு சொல்லிட்டா என் இதையும் தாங்காது அஞ்சலி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல. ஹாய் அஞ்சலி, நானே உனக்கு ஃபோன் பண்ண வச்சிருந்தேன். அப்படியா? எதுக்கு? ஆமாம், உன்னால தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னாலயா? உன்னால தான் என் கனவு நிறைவேற போகுது. ஓ சரி, ஃபோக்ஸ் வேகன் வாங்க போறியே, ட்ரீட் கிடையாதா? ட்ரீட்டா? மறுபடியுமா? ஏன் இவ்ளோ ஷாக்கு? இல்லை, ஏற்கனவே நடந்த பார்ட்டியை பற்றி யோசிச்சு பார்த்தேன். ஓ, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அதை சொல்றியா? நமக்கா? ஹலோ, உனக்கு? ஏய் சரி, அந்த கேம் ஷோல நம்ம 2 பேரையும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்னாங்கல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ காமெடியாக இருக்கும்.
ஏன் சிரிக்கிற? சும்மா தான் அஞ்சலி. திருப்பி வந்தது. சரி, அப்புறம் அப்புறம் நீயே சொல்லு. நான் இப்போ இருக்க மனநிலைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கும் தான். சரி, நான் உன்னை அப்புறம் கூப்பிட்டுமா? சரி, ஓகே. ஓகே, பாய். இவன் லவ் பண்றானா இல்லையான்னு தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? சிவா சார் சொல்லுங்க சார், என் காரை எப்போ சார் டெலிவரி பண்ணுவீங்க? எப்படியும் ஒரு 10 டேஸ் ஆகும் என்னது? சார். 10 டேஸ் ஆகுமா? சான்ஸே இல்லை. என்ன சார் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ண முடியாதா? 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒரு செலிபிரிட்டியோட பேசுகிற மாதிரி பேசுறீங்க. அதுக்கு இல்ல சார். ஹாலிவுட் வரைக்கும் நான் ஃபேமஸ் சார். ஜேம்ஸ் பாண்ட், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் எல்லாருக்கும் தமிழில் வாய்ஸ் கொடுக்குறது நான் தான். என் வாய்ஸ் நீங்கள் கேட்டதில்ல? உங்க வாய்ஸ் தெரியாதா சார்? நீங்க தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. தேங்க்யூ சார் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க ஏற்பாடு பண்றேன் சார். ஓகேவா? ப்ளீஸ் பாஸ், தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வருஷமா இருக்கு. உங்களுக்கு வேணா 200-300 ஓப்பனாக கேளுங்க, நானே குத்துறேன். அதெல்லாம் வேணாம் சார். தயவுசெய்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வண்டி டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஓகே சார். ஓகே. மச்சி மச்சி நான் பிம்பம் வந்திருக்கேன்டா. வாடா. எப்போ வந்த? என்னடா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, ஆளே ஒரு மாதிரியா இருக்க. கண்ணை முன்னா தூக்கமே வர மாட்டேங்குது மச்சான். வெறும் கனவாவே வருது. கண்ணை முன்னா கனவா வருதா? இந்த மச்சி சிப்ஸ் சாப்பிட்ற? எனக்கு வேணாம்டா, பசியே எடுக்க மாட்டேங்குது. பசி எடுக்கலையா? ஏன்டா? மச்சி, என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாது. ப்ளீஸ் என்னை ஃப்ரீயாக விடு. ஹலோ அஞ்சலி, நான் பிம்போ பேசுகிறேன். சொல்லு பிம்போ. நீ சொன்னது கன்ஃபார்ம் அஞ்சலி. பையன் ஃபுல் லவ் ஃபீல்டில் இருக்கான். தூக்கம் வரலைங்கிறான், சாப்பிட முடியலங்கிறான். இவ்வளோ ஏன் நானே சிப்ஸ் குத்து வேணாண்டா. எனக்கு என்னமோ அவனை பார்த்தா பாவமாக இருக்கு. நீ ஒன்று பண்ண அஞ்சலி, நீ உடனே அவன்கிட்ட போய் பேசு என்ன? ஓகேவா? ஓகே, தேங்க் யூ so much பிம்போ. Sir, may I help you? லெமன் ஜூஸ்? அதுவே கொண்டு வாங்க. ஓகே. Okay, sir. சொல்லு அஞ்சலி, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னேன். வந்து இந்த அமைதியாக வெயிட் பண்ணுற. முக்கியமான விஷயம்தான், ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஏன்? அது உங்களை பார்த்தாலே பேச்சு வரல. நீ முன்ன மாதிரி இல்லை அஞ்சலி, நிறையவே மாறிட்ட. நான் மட்டுமா மாறிட்டேன், நீயும் தான் மாறிட்ட. நானா? ஆமாம், நீ அந்த கேம் ஷோக்கு அப்புறம் யார்கிட்டயும் ஒழுங்கா பேசுறதில்ல, சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்லன்னு கேள்விப்பட்டேன். ஓ அதுவா? உண்மைதான் அஞ்சலி. இப்படிலாம் ஆகணும்னு நினைக்கவே இல்லை. எல்லாருமே அதே ஃபீலிங்கில் இருக்கேன். எல்லாமே ஒரு கனவுமா இருக்கு அஞ்சலி. உங்ககிட்ட சொன்னா சிரிப்பேன்ட்டு தான் சொல்லலை. நான் ஏன் சிரிக்க போறேன்? இன்ஃபேக்ட் நானே அப்படி தான் இருக்கேன். இவன் ஏன் தயங்குறா? ஓ கரெக்ட், உனக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது, அதை கேட்க நீ வைக்கப்படுற. கரெக்டா? உனக்கு இன்னும் இந்த கிண்டல் குறையவே இல்லை. இல்லை அஞ்சலி, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, உண்மையிலே இந்த பணம் இல்லை. ஆக்சுவலாக டேக்ஸ் போயிட்டு மீதி வந்த அமௌண்ட்டில் கார் வாங்குறது டைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் சீட் கவர் பண்ணணும், சென்ட் வாங்கி வைக்கணும். நாளைக்கு நீயே ஒரு ரவுண்டு கூட்டுப்பா அப்படின்னா அந்த சென்ட் நல்லா இருந்தால் தான் நீ என்னை மதிப்பேன். உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான். இப்போ என்ன, நானே சொல்லணும் அவ்வளோதானே? ஓகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன அஞ்சலி திடீர்னு காமெடி பண்ணுற? உனக்கும் சேம் ஃபீலிங்னு சொன்னேன், இப்போ பேச்ச மாத்துறேன். என்ன அஞ்சலி லூஸ் மாதிரி பேசுகிற? நான் கார் ஃபீலிங்கில் இருந்தால் நீ லவ் ஃபீலிங் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. அது நான் என்ன பண்ணுறது? எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி பரவாயில்ல,
நீ ஜூஸ் சாப்பிட்டு கிளம்பு. பில்லை பற்றி கவலைப்படாத, நானே பே பண்ணுறேன். சிவா இப்போ கூட பரவாயில்ல, நீ விளையாடுற தானே, உனக்கு என் மேல லவ் இருக்கு தானே, ப்ளீஸ் சொல்லு. அஞ்சலி, எத்தனை தடவை சொல்கிறது? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? உனக்கு தெரியாது எனக்கு லவ் பிடிக்காதுன்னு? அதுவும் உன்னை போய் ச்சே. என்ன பண்ற அஞ்சலி? அஞ்சலி, எல்லாம் பார்த்துட்டு இருக்க, அழுவாத. லவ் பண்ற எல்லாரையும் பார்த்து சிரிச்ச எனக்கே லவ்வோட வழிய காட்டிட்டல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன அழ வச்சுட்ட. இனிமே உன் முகத்திலே முடிக்க மாட்டேன். அஞ்சலி இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ஆமாம் மச்சி, அந்நியமாக லெமன் ஜூஸ் வேஸ்ட் பண்ணிட்டாடா. டேய், எல்லாம் இவனால வந்ததுடா. நான் காருக்காக ஃபீல் பண்ணும்போது லவ்க்காக ஃபீல் பண்ணியிருக்கேன், அவன் சொல்லியிருக்கான்டா தடியே. சும்மா இவனே குறை சொல்லிட்டு இருக்காதடா. நல்லா யோசிச்சு பாருடா. நீயும் அஞ்சலியும் ஒவ்வொரு தடவையும் பிரியணும்னு நினைக்கும் போதும் இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களை ஒன்று சேர்த்து வச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவள் உனக்காகவே பிறந்தவடா. மச்சி, உன் பிரச்சனை தெரியுமா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பில்டப் கொடுத்துட்டோமே, இப்போ திடீர்னு ஒத்துக்கிட்டா எல்லாரும் கலாய்ப்பாங்கன்னு ஃபீல் பண்ணுற, கரெக்டா? இல்லை மச்சி, அப்படிலாம் இல்லை. நல்லா யோசிச்சு பாரு, அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக உன் லைஃப்பில் கிடைக்க மாட்டா மச்சான். டேய், அவகிட்ட அப்படி என்னடா இருக்கு? என்ன இல்லை, அஞ்சலி ஒன்று ஸ்வேதா மாதிரி இல்லடா. அவள் யார் பிளேட்லேருந்து எதையும் எடுத்து சாப்பிட மாட்டா. இது ஒன்றும் போதாது. இப்போவே நீ அஞ்சலி நினைக்க ஆரம்பிச்சிட்ட. இல்லைனா அவள் அழுதுக்கு இப்போ நீ ஃபீல் பண்ணிதியா? அவள் உன் மனசில் இருக்காடா. தயவு செய்து எனக்கு குழப்பாதீங்கடா, எனக்கு லவ் செட் ஆகுது. சும்மா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காதடா. சரக்குக்கு எப்படி மிக்சிங் முக்கியமோ அந்த மாதிரி லைஃபுக்கு மேரேஜ் முக்கியம். மிக்சிங் சரியா அமையலன்னா வாழ்க்கையே ஹேங் ஓவர் ஆயிரும்டா. புரிஞ்சுக்க மச்சி. டேய், சரக்குக்கு சைட் டிஷ் முக்கியம்டா, அதே எடுத்து சொல்கிறா. டேய், போதும் நிறுத்துங்கடா. அட்வைஸ் பண்ணுறீங்களா சரக்கு கேட்குறீங்களாடா? ஒரே குழப்பமா இருக்கு. குழம்பு ஆரம்பிச்சிட்டல்ல, இனிமே எல்லாம் தெளிவாயிடும். டேய் வாங்கடா போலாம். அவனை தூக்கி விடுறா. டேய் வா, டேய் பார்த்து நீ வாடா. அஞ்சலி, நீங்க என்ன பண்ற? உனக்கு தான் லைஃப்ல த்ரில்லர் கேக்குனா ரொம்ப பிடிக்குமா? அதான் இந்த கல்யாண டிராமா. டிராமாவா? ஏன் உன்னால மட்டும் தான் டிராமா பண்ண முடியுமா? சிவா, தேங்க்யூ மார்க். hey boys, thanks dog. Hey, super brother. Okay, well done. Thank you, thank you. Collect boys. சிவா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். நீங்களும் ஆமாடா. என்ன ரொம்ப ஃபீல் ஆயிட்ட போல இருக்கு? நான் ஃபீல் பண்ணது என்ன நினைச்சி, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மார்க்கோட லைஃப்பை நினச்சி. லக்கி ஃபெலோ, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இட்ஸ் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.